மேக்குள்ள நீங்க ஜாப் சேஞ்ச் ஆயிடுறது உங்களுக்கு நல்லது. இன்றிலிருந்து எதிரியை ஜெயிக்கிற மனோபாவம் தன்னால உங்களுக்கு வந்துடும். ஆனா என் லவ் வந்து ப்ராப்பரா செட் ஆகவே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னி ராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன். யாருங்க எனக்கு இந்த பேர் வச்சது கன்னிராசின்னு? பெண்களால் கன்னிராசிங்கன்னு நம்ம என்ன நினச்சிப்போம், நிறையா பயங்கரமான பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்மளை சுற்றி எப்போ பார்த்தாலும் வட்டமிடுவாங்க அப்படிலாம் நினைப்போம். ஆனால் உண்மையே சொல்லப்போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்கள்னாலே அலர்ஜி. 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா, 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 7ல் சனி வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக காதல் பற்றிய விஷயங்கள். நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், ஆனால் என் லவ் வந்து ப்ராப்பராக செட் ஆகவே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டே இருந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கைகூட போகிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. அது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வாழ்க்கை நிறைவடைகிறதுங்கிறான். சென் தத்துவங்கள்லாம் சொல்கிறான். நான் ஆசைப்பட்டது ஒரு பலூனாக கூட இருக்கலாம், ஆனால் அது ஆசைப்பட்டது கூட எனக்கு கிடைச்சதா, அது கூட நான் இருந்தேனா என்றால் அதுதான் வாழ்வு. அப்போ ஆசைப்பட்ட பெண்ணு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களோட தான் நம்ம வாழ போகிறோம். நம்ம பார்த்து பார்த்து ரசித்த ஒரு காதல் அப்படிங்கிறது. ஸோ அது உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி அமெரிக்கா, கனடா போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு செல்வதற்காக, குளிர் பிரதேசங்கள் போகணும் குருஜி, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய டார்கெட்டு. குளிர் பிரதேசம்னா அமெரிக்கா, கனடா, ஒரு பெரிய இந்த நம்ம US சிட்டிசன் ஆயிடணும், அதாயிடணும், இதாயிடணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கைகூட போகிறது. 7லே வரும் சனி பகவான் உங்களுக்கு அப்படியே உங்களை தூக்கி அப்படி மேலே ஃபாரினில் கொண்டு போய் போட போகிறார். சார் இந்த கம்பெனியில் தான் சார் இருந்தேன், ரொம்ப நாளாக சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் சார் கொடுத்துட்டு இருந்தாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க சார், நான் அடிச்சா ஏய் பிச்சு மணி டேக் திஸ் ரிசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுவேன், ஆமாம் நீ கொடுக்குற சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் போயா அப்படின்ட்டு, நான் அடித்தது யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ, ஆண்டவனுக்கு கெட்டுச்சுரா அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட போகிறது. உங்களுக்கு வந்து ஜாப் சேஞ்ச் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஆனால் எதாக இருந்தாலும் கருத்தாக பொழைச்சிக்கோங்க, இந்த மேக்குள்ளே நீங்கள் ஜாப் சேஞ்ச் ஆகிடுறது உங்களுக்கு நல்லது. மே மாதம் குரு பகவான் வந்து விட்டால் 10லே குரு வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர், இருக்கிற வேலையும் போயிடும். ஸோ அப்போ 10ல் குரு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அல்லது ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வேறு ஸ்கோப், சார் நான் எனக்கு செட் ஆகலை சார், எனக்கு குவாலிட்டி வரல சார், நான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வேலைக்கு பார்க்காம இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்குள்ளாமல் எக்ஸ்டர்னலாக நான் வெளியே போய் மக்களை சந்திக்கிறேன் சார், அந்த மாதிரியான உங்களுக்குள்ளேயே நீங்கள் சேஞ்ச் போன்றவை பண்ணிக்கிறது நல்லது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அபரிதமான சத்ருஜயங்களை தருவார். அசோக், உன் கேலண்டரில் எழுதிக்க, இந்த நாள் என்னைக்கு நீ வந்து என்னுடைய வீட்டை இடித்து, அது மாதிரி இதே மாதிரி நான் வந்து முன்னாடி நின்று காட்டலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீர சபதம்லாம் எடுத்துருப்பீங்க. உங்கள் காதலி முன்னாடி உங்களுக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக உங்கள் காதல் ரிஜெக்ட் ஆகிருந்துருக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைன்ட்டு ஒரு கேட்டது 50,000 ரூபா, அந்த லோனு அப்ளை பண்ண மாட்டாங்க சார், கேட்டால் சிபில் ஸ்கோர் இல்லைன்ட்டா சார், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாகி நீங்களே 50,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான சத்ரு ஜெயங்களை ராகு பகவான் தருகிறார். சத்ரு ஜெயம்னா என்னென்னா, எதிரிகள், இந்த அவர்கள் முன்னாடி எதிரிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வறுமையை தான் நான் முதல்ல எதிரின்னு சொல்லுவேன். எதிரிகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முயற்சியின்மை, நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய எதிரி. இந்த எதிரியை ஜெயிக்கிறது எப்படி, இந்த எதிரியை ஜெயிக்கிறது எப்படி?
எதிரியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மனோதிடம் வேண்டும். என்னைக்கு கிங் தொலைக்காட்சி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ இன்றிலிருந்து எதிரியை ஜெயிக்கிற மனோபாவம் தன்னால் உங்களுக்கு வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, எதுலேயுமே இந்த டைட்டிலே பாருங்கள், நம்ம வந்து எதுலேயுமே தனித்துவமாக இருக்கணும். அதான் அந்த 6ல் இருக்கக்கூடிய ராகு. 6ல் இருக்கக்கூடிய ராகு பழைய கடன்கள் எல்லாம் அடைப்பார். நீங்களே ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடங்கார், வேர் யூ வேர், எங்கே இருக்கிறீங்க, வாங்கின 20,000 திருப்பி வந்து வாங்கணும் அறிவில் உனக்கு, மத்தியானம் 1 மணிக்கு வந்து வாங்கிட்டு போயா அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுவார். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் தம்பி, ஃபோனே எடுக்க மாட்டேன், ஆச்சரியமாக நீயே ஃபோன் பண்ணி சொல்கிற, நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா, நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, உங்கள்கிட்டலாம் போய் வாங்கணும் பாரு அப்படிங்கிற மாதிரி கடன்கள் எல்லாம் திருப்பி தருவீங்க. சார், உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கடனை திருப்பி தர்றது தான். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. இந்த இலங்கை வேந்தனுக்கு பயமே கிடையாதான். ஆனால் தன்னுடைய மகன் இறந்த பொழுது கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு கம்பர் ஒரு வாசகம் சொல்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு மனசு வருந்தி அவர் வந்து நின்னாராம். இந்த கடன் பட்டவர்கள், நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம் சார், வீட்டு வாசலில் பேங்க்காரங்க நிற்கிறாங்க சார், உள்ள ஃபேமிலியோடு இருக்கேன், திட்ட ஏக வசனம் பேசுகிறான், அப்போ மனசு கஷ்டமாக இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடத்திலே சரியாயிடும். அது எப்படி குருஜி திடீர்னு ஒரு வானத்தை கூரையை பிச்சுட்டு கொட்டுமான்னா அப்படி கிடையாது. உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியாஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் சார், 3 நான் எப்படி இப்போ திடீர்னு கடன் பட்டுட்டேன், அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த பழைய 3 கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஎஃப் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ ஐடியாலஜி பண்ணி நீங்கள் எல்லா பிஎஃப்பையும் ஒன்றாக்கி அதை கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு 4 நாளில் வரப்போகுது, அவ்வளோதான். அந்த பணத்தை வச்சு நீங்கள் அடைக்கலாம். இப்படி உங்கள் கையிலேயே தான் இருக்குது, சோர்ஸு உங்கள் கையிலேயே தான் இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கெட்ட நேரம் என்பது என்னவென்றால், இந்த ஐடியா நமக்கு இத்தனை நாள் வரலையே, இந்த ஐடியா நம்ம பக்கத்திலே தான் இருக்குது சோர்ஸ், இந்த ஐடியா நமக்கு வரலையே என்பது தான். அப்போ நல்ல நேரம் என்பது எப்படி தொடங்குகிறது என்றால், போராட சதிராட, இந்த சதிராட நமக்கு ஒரு பலம் வருகிறது என்றால் அது இந்த வருடம் வருகிறது. ஸோ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரே வார்த்தை தான் கேட்பார், நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நாங்களே வேலையை விட்டு அனுப்பட்டுமா என்பது போன்ற நிகழ்ச்சிகள் தான் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தொடரக்கூடியதாக இருக்கும். ஸோ நமக்கு பாஸ் செட் ஆகலை, நமக்கு இந்த ஆள் கூடலாம் பொழைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த ஜனவரி மாதமே ஜாப் ரொட்டேஷன் கேட்டு வேறு டிபார்ட்மெண்ட் போயிடுறது நல்லது, அல்லது வேறு ஸ்கோப் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ உங்கள் பொறுமையை சோதிப்பாங்க, உங்கள் சுயமரியாதையை, ஈகோவை சோதிப்பாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து விட்டு நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் அவரும் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்து என்னடா இது, நம்ம மேலே ஒரு கௌரவமே இல்லையே, நம்ம இருக்கிற வேலையில் ஒரு மரியாதையே இல்லையே போன்ற நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வருடம் அந்த வேலை விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஜாப் சேஞ்ச் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜனவரி மாதமே தொடங்கி ஜாப் சேஞ்ச் என்பது மிக எளிதில் உங்களுக்கு வந்து வேறு கம்பெனி போகிறதோ அல்லது வேறு ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் ஒரே விஷயம், ஆஃப்டர் மே நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணவே கூடாது. 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7, 8, 9 பார்க்குறார். 9 பார்க்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா, அப்பா ரீதியான உடல்நிலைகள் போன்றவை சரியாகும். 7ல் இருக்கிற சனி பகவான் உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், முக்கியமாக கால் சம்மந்தப்பட்ட நோயுடையவர்களுக்கு, எனக்கு வந்து கால் வலி ரொம்ப நாளாக இருக்குது குருஜி, மாடி படிக்கட்டி ஏற முடியல, என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல போன்ற வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கால் வலி போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, முக்கியமாக ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். தொடர் ஓட்டம், அந்த மாதிரி வந்து இந்த இதை வச்சு தாண்டுறது, உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிதில் கைகூடும் இந்த உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோஷன் இல்லை, கஷ்டப்படுறீங்க போன்றவர்களுக்கெல்லாம் ரெகக்னேஷன் என்பது தன்னால் கிடைக்கும். ரெகக்னேஷன் 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். என்ன குருஜி, நீங்கள் தான் வந்து வேலையை விட்டு அனுப்பட்டுமான்னு கேட்குறாங்க, அதே நேரத்தில் நீங்கள் தான் வந்து சார் சனியுடைய பீரியடு 2.5 வருஷம், குருவுடைய பீரியடு 1 வருஷம். ஸோ இந்த புத்தாண்டு தொடங்கி மே மாதத்திலிருந்து ஆகக்கூடிய எவாலுவேஷன் இந்த வருடத்தினுடைய எண்டில் டிசம்பர் மாதம், அதாவது 2025 டிசம்பர் மாதத்தில் சனி பகவானுடைய கடாட்சத்தால், அருளாசியால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த அள்ளி தருவார். உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்களையும், நீங்கள் பட்ட வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பாஸு எங்கன்னா ஹைதராபாத்துக்கோ காஷ்மீருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். அதோடப்பா சாமி நீ போயா, நான் நிம்மதியாக வேலை பார்க்குறேன் சார். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு நெருங்கும் போதெல்லாம் இந்த டிசம்பர் 25 வாக்கில் எல்லா டீம் லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு அவங்க இயர் எண்டை கொண்டாட போயிடுவாங்க. அப்போ நடக்கும் பாருங்கள் வேலை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற நமக்குள்ளேயே நம்மளே பார்த்து அவருக்கு கொடுக்குறது, நம்ம ஒரு பால் தூக்கி பாஸ் பண்ணுற மாதிரி
என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தடாப்பா இந்த இது போட்டேன், பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணிட்டேன், நீ அதை கிளைம் பண்ணு, நீ அதை அப்ரூவ் பண்ணு, டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் 4 டிபார்ட்மெண்ட் சுற்றிட்டு வந்துடும் அந்த பேப்பர். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்மளுடைய பாஸ் தான். ஸோ நல்ல பாஸ் கிடைச்சவங்க கொடுத்து வைத்தவர்கள். ஆக இந்த வருடத்தினுடைய எண்டில் உங்களுக்கு ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். இந்த சனி ஸ்தான பலன் 7ல் அமர்ந்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவியுடன் உண்டான கல்யாணம் பண்ணவங்களுக்கு மனைவியுடன் உண்டான சிறு சிறு கிளாஷஸ், சந்தேகங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன போக்குவரத்து, இது மாதிரி போயிட்டுருக்கேன், நான் இதை பண்ண போகிறேன் சார், தயவு செஞ்சு என்னையுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார். யார் லைஃப்பில் பிரச்சனையே வராது தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற நண்பர்களை உங்கள் மனைவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே வராது. நீங்கள் அது என்ன தப்பு வேணால் நடக்கட்டும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வேணால் நடக்கட்டும், என்னுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் இதனால் இந்த தப்பு நடந்துச்சு, இதனால் சரியாக போச்சு, அவ்வளோதான். ஆனால் சில பேர் நண்பர்களை இன்ட்ரடியூஸே பண்ணாமல் இருப்பாங்க. ஒய்ஃப்ட்ட என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னே சொல்லாமல் இருப்பாங்க. என்னமோ இவர் பெரிய டண்டனக்கா டான் மாதிரி, அவங்க மனைவிக்கு ஒன்றுமே அறிவில்லாத மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் இந்த தொழில் பண்ணுறேம்மா, நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதில் இப்படி வரும் ரிட்டர்ன்ஸ் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கும் போது தான் உலகத்தில் பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைங்க, உங்களுடைய தொழிலை அவங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன லாபம், போக்குவரத்து வர்றது போகிறதெல்லாம் சொல்லுங்கள். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 2025 புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. 100க்கு 80 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.